ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சன்ல ஒரு ராகி மாவு வச்சு எப்படி பூரி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகணும். பொதுவாக டயபெட்டிக் உள்ளவா ஒரு வேளை சிறுதானியம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற டாக்டர்ஸ்லாம். அதனால நம்ம இந்த ராகி மாவை வச்சு நைட்டு டின்னருக்கு எப்படி பூரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு மசாலா பண்ணி தொட்டுட்டோம்னாக்கா ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்குமே தவிர சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்ன ஒன்று, இந்த சிறுதானியங்கள்லாம் கொஞ்சம் சூடாகவே சாப்பிட்டுடணும். ரொம்ப ஆற விட்டு சாப்பிட்டோம்னாக்க ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கா மாதிரி இருக்கும். அதனால சுட சுட சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் 7 மணிக்குள்ளே சாப்பிட்டுடணும். கொஞ்சம் லேட்டாலாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோம்னா டைஜஷன் ஆகாது அவ்வளோவா வயசானவங்களுக்கு. அதனால கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரமே சாப்பிட்டுட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி ராகி மாவை வச்சு நம்ம பூரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பூரிக்கு தேவையான சாமான் என்னன்னு பார்ப்போம். ராகி மாவு ஒரு கரண்டி போட்டுக்கலாம். கோதுமை மாவு ஒரு கரண்டி போட்டுப்போம். இப்போ இந்த 2 மாவையும் நல்லா 4 பக்கமும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வெறும் ராகி மாவு மட்டும் போட்டோம்னாக்க அதில் பிசுக்கு இருக்காது, இடுறதுக்கும் சரியாக வராது. அதனால தான் ஒரு கரண்டி கோதுமை மாவு போட்டுருக்கோம். இப்போ அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பை போட்டுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம், சமையல் எண்ணெயை. இப்போ அந்த எண்ணெய் உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியை விட்டு பிசையணும். நம்ம விட்டுருக்கிற எண்ணெய் எல்லா மாவுலேயும் நல்லா படுற மாதிரி கலந்துக்கணும் அந்த மாவை. இப்போ இந்த மாவில் ஒரேடியாக தண்ணியை விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்பவும் லூஸாக இல்லாமல் அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா இழுத்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த பிசைஞ்ச மாவை ஒரு தட்டை போட்டு காயாமல் மூடி வச்சுருவோம். இது நல்லா 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்லா ஊறினா தான் பூரி நல்லா சாஃப்டாக வரும். ஊறாத பண்ணினோன்னாக்கா ராகிங்கிறதுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கா மாதிரி இருக்கும். நல்லா ஊறி எடுத்தனாக்க பூரியும் நல்லா உப்பலாக சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இதுலேருந்து எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம பூரிக்கு எவ்வளோ சைஸ் போடுவோமோ அந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கலாம். அந்த மாவு உருட்டி வச்சுட்டு இப்போ ஒரு வானலை போட்டு எண்ணெயை விட்டு அதை சூடு பண்ணிக்கலாம். அது சூடாகிற நேரத்தில் நம்ம பூரி எடுத்துடலாம். இப்போ உருட்டி வச்சுருக்கிற உருண்டையிலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து நல்லா 4 பக்கமும் மாவை துவைச்சுண்டு பூரி இட்டுக்க வேண்டியது தான். ரொம்ப அழுத்தம் கொடுத்து விடாமல் கொஞ்சம் லைட்டாக ஒரு இழுப்பு இழுத்துட்டு உடனே திருப்பி திருப்பி போட்டு விடுங்க. ஏன்னா அது கேழ்வரகு மாவுங்கிறதுனால அவ்வளோ பிசுக்கு இருக்காது, ஒட்டிக்கும் கீழே. இதே போல் 4 நாளாக இட்டுட்டு அப்புறமா எண்ணெயில் போட்டு எடுத்துருங்க. ரொம்ப இட்டு காய வைக்க வேண்டாம், காஞ்சதுன்னா உப்பி வராது. பூரிக்கு நல்லா எண்ணெய் காஞ்சி இருக்கணும். இப்போ நம்ம இந்த காஞ்ச எண்ணெயில் அந்த இட்ட பூரியை போட்டுடலாம். போட்ட உடனேவே ஒரு நிமிஷம் அந்த கரண்டியால் ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா மேலே உப்பி வந்துடும். இப்போ இந்த கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அது மேலே விட்டுக்கலாம். விட்டுட்டு உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு நிமிஷம் கழிச்சு ஒரு பக்கம் செவந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுற வேண்டியதுதான். போட்டுட்டு இதே மாதிரி கொஞ்சம் செவந்ததும் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்க வேண்டாம், இருந்ததுன்னா கரகரன்னு ஒரு மாதிரி முறுக்கு மாதிரி ஆகிடும். நம்ம நார்மலாக கோதுமை பூரியெலாம் எப்படி பண்ணுவோமோ அதே தான், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே போல் எல்லா மாவையும் விட்டுட்டு பூரி பொரிச்சிட வேண்டியது தான். இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா சூப்பர் காம்பினேஷன். குருமா கூட பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், சன்னா மசாலா பண்ணலாம், எது வேணால் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பூரி நல்லா சாஃப்டாக எப்படி வந்திருக்க பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்.
நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.